Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். மல்லியை கடத்தினா ராஜேஸ்வரி என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, நம்ம மல்லியை நம்ம ராஜேஸ்வரி கடத்திட்டாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக. அதோட முழு விளக்கத்தையும் ஃபுல்லாக பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம மல்லி எப்பயும் போல தாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம விஜய் சொன்னது, ஹாஸ்பிட்டல் நடந்தது எல்லா விஷயத்தையும் நினச்சிக்கிட்டே அந்த கருப்பு கலர் சேரில் இப்படி சாந்துக்கிட்டு சோகமாக ஃப்ளாஷ்பேக்கை நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வெண்பா ஃபோன்லேருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க. என்னடா சொல்கிறேன், வெண்பா ஃபோன்லேருந்து. ஆமாங்க, வெண்பா ஃபோன்லேருந்து மல்லியம்மா எங்கே இருக்கீங்க, உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல, என்ன ஏன் நீங்கள் பார்க்க வரல அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரியாக ஃபீலிங்காக சென்டிமெண்ட்லாக ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டேன், நான் பாதி வழி வந்துட்டேன், எங்கே போகிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் பேரை சொல்லி இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், வீட்டை விட்டு மறுபடியும் ஓடி வந்துட்டேன், இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு வந்து வெண்பா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஓகேங்களா, வெண்பா பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மல்லி ஐயோ வெண்பா குட்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அண்ணா அன்னிக்கிட்ட கூட சொல்லாமல் அவசரமாக எழுந்து ஓடுறாங்க. வெண்பானாலே இவங்களுக்கு தான் தலைக்கால் புரியாத, கால் தரையில் நடக்காது, ஃப்ளைட்டில் தான் போகும். இப்படி ஒரு பக்கம் இருக்க அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் காத்திருக்கு. கோயிலுக்கிட்ட போயிட்டு கால் பண்ணுறாங்க, வெண்பா எங்கம்மா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கால் யாரையும் எடுக்கலைங்க. என்னன்னு கேட்குறீங்க, நம்ம வெண்பா போன சுட்டு நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் நடத்தின நாடகம் தாங்க இது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு உடனே வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு கால் பண்ணுறாங்களே, ஆனால் அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி ஆளுங்க. ராஜேஸ்வரி அவங்க ஆளுங்களாம் சேர்ந்து தூக்கிடுறாங்க நம்மளோட மல்லியை. கடத்திட்டு நேராக ஒரு குடோனுக்கு போயிடுறாங்க. குடோனுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம மல்லி மயக்கத்தில் இருக்காங்க. மயக்கத்தில் ஏன்னா அவங்களுக்கு வந்து குளோரோஃபார்ம் கொடுத்துருக்காங்க. குளோரோஃபார்ம் கச்சிப்பில் தடவி மூக்கில் வச்சுருக்காங்க. அதனால் மயக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மயக்கத்தில் இருக்காங்க. தண்ணி எடுத்து பொலின்னு மூஞ்சில் அடிக்கிறாங்க இலையில். அப்புறம் நம்ம ராஜேஸ்வரிக்கு எங்கே வச்சதில்லை, கணத்தில் விட்றா பாருங்க, பலார்னு ஒரு அடி, ஒரே அடி தாங்க. முழிச்சிடறாங்க லைட்டாக. முழிச்சிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா கடத்திருக்காங்க. என்ன ஏன் கடத்தின எதுக்குன்னு கேட்குறதுக்கு, ஏண்டி எவ்வளோ பெரிய ஆளுன்னா ஃபாரின் ரிட்டர்ன் என்னையே கோயிலில் இன்னொருத்திக்கு முன்னாடியே அசிங்கமாக பேசி அவமானப்படுத்திட்டு இல்லை, இன்சல்ட் பண்ணிட்டுல, அதுக்கு தாண்டி உன்னை கடத்திருக்கேன். அதுக்கு மட்டும் இல்லை, என் தம்பியோட வாழ்க்கையில் கான்ட்ராக்ட் பொண்டாட்டியை வந்து ரஞ்சிதாவோட வாழ்க்கை கெடுக்க வந்தல, என் தம்பி யாரு கூட வாழணும் எப்படி வாழணும் நான் முடிவு பண்ணணும், நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பார்த்து காண்டா கேட்க, நம்ம மல்லியும் நீ எல்லாம் ஒரு அக்கா மாதிரி அடி பேசுகிற விஜய்க்கு இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்க, அடியே இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு அசிங்க அவமானம்னா யார் எவருன்னு பார்க்க மாட்டேன், தூக்கி சாப்பிட்டு போயிச்சே இருப்பேன் அப்படின்னு ஒரு சீனை போட மல்லி துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் உன்னை இந்த உலகத்தில் யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாதுரி, உன்னை கடலில் களைச்சி வீசிட போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே மல்லிக்கு லைட்டாக பயங்க, ஜெர்க்கு வாங்குறாங்க. உன்னால் முடிஞ்சுதான் பண்ணுறி, ஆண்டவன் இருக்கான், நல்லா உங்களை கைவிட மாட்டான். நம்ம மல்லி வழக்கமாக சொல்கிற சாமியார் டைலாக சொல்ல, பார்க்கலாண்டி ஆண்டவன் என்ன பண்ணுறான்ட்டு, என்ன மீறி எந்த ஆண்டவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி ஓவராக சீன் போடுறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் சைடில் இருந்துட்டு வீடியோ எடுக்கிறா ரஞ்சிதா. அது ஃப்யூச்சரில் அவளோட சேஃப்டிக்காகவா எதுக்காகன்னு தெரிலிங்க. ரஞ்சிதா ஏன் வீடியோ எடுக்கிறான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மல்லியை யார் காப்பாற்றுவா, என்ன நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, see you, bye. இன்னொரு விஷயம், நேற்று என்னோடய வீடியோஸ் எதுவுமே வியூஸ் போகலைங்க. ஒருவேளை கண்டென்ட் சரியில்லையா, பேசுனது சரியில்லையா என்னன்னு தெரியல. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.